1 kg mutton biryani. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் 40 minutes ஊற வச்சிருக்கேன். 1 kg மட்டன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 600 grams ஆனியன், 500 grams டொமேட்டோ, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி லீஃப், 150 grams ginger, 150 grams garlic paste, green chilli 10, 1 lemon, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஷ்மீரி சில்லி, சோம்பு, ஏலக்காய், பட்டை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம். நெய், தயிர் 100 grams தயிர். ஓகே, இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்திரத்தை வச்சுக்கணும். 200 grams ஆயில், ஆயிலுக்கு அப்புறம் 100 grams ஆயில், ஏலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பண்ணி 600 grams ஆனியன், ஆனியன் தீயாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இப்போ ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் 150 grams, garlic paste 150 grams, ginger garlic paste எண்ணெய் விடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் விட்டுருச்சு. நெக்ஸ்ட் புதினா, மல்லி கொஞ்சம், இப்போ நெக்ஸ்ட் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் காஷ்மீரி சில்லி 4 ஏலக்காய், பட்டை, சோம்பு இதை போட்டுக்கிறோம். ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். green chilli போட்டுறணும். நெக்ஸ்ட் 100 grams தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டன் 1 kg மட்டன். நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனுக்கு கொஞ்சமா உப்பு, மட்டன் வேகிறதுக்கு. இப்போ மூடி போட்டு 15 minutes சிம்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். இப்போ ஒரு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே, ஓகே, மட்டன் பாதி வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 4 டம்ளர் அரிசி போடுறேன். தண்ணி அளவு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அப்போ 4 டம்ளருக்கு 6 கிளாஸ் தண்ணி. ஓகே, உப்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ மட்டனு கொதிக்குது. ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து கொதிக்கலாம். நல்லா கொதிக்குது 4 பக்கமும். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். உடையாம எடுத்து
அரிசி உடையாம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன்ல வச்சு ஐல வச்சு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்குது. அரிசி திருப்பி போட்டுக்கலாம். பாதி வெந்துருச்சு. இப்போ தம் வச்சுக்கலாம். இந்த பதத்துல தம் வச்சுக்கலாம். தவா நல்லா சூடு பண்ணிட்டு அது மேல தூக்கி வச்சு ஸ்டவ் சிம் பண்ணி 10 நிமிஷம் தம் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மேல சுடு தண்ணி காய வச்சு எடுத்து வச்சு 10 மினிட்ஸ். நெய் போட மறந்துட்டோம். நெய் போட்டு மல்லி புதினா ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணலாம். வாவ், சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. பாருங்க, நல்லா இருக்கு. உடையாம சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.